Hi friends, நாம் இன்னைக்கு units and measurementல some questions discuss பண்ணலாம். Okay, if Fg, Fe and Fn represent gravitational force, G na gravitational force, electromagnetic force and strong nuclear force, then which of the following is correct option அப்படினு கேட்டிருக்காங்க. ஜெனரலா எந்த force வந்து greater magnitude இருக்கும்? Strong nuclear force. அதுக்கு அடுத்தது எதுனா electromagnetic force, அதுக்கு அடுத்தது weakest தான் வந்து gravitational force. ஓகேவா? அப்ப என்ன ஆப்ஷன் வரும்? Nuclear force greater than electromagnetic force greater than gravitational force. So option B. Next, the reference standard used for the measurement of a physical quantity. ஓகேவா, ஒரு physical quantity அப்படினா physical quantity the quantity which can be measured. எதெல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியுமோ அதெல்லாம் physical quantity. அதுக்கு நம்ம யூஸ் பண்ற அந்த ஸ்பெசிஃபிக்கான இது என்னது அப்படினா ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் என்னன்னா யூனிட். ஓகேவா, சரி, அப்போ வந்து இதுக்கு வந்து யூனிட் டைமென்ஷன் கிடையாது, ஸ்பெசிஃபிக்கா அப்படினா யூனிட் தான் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட். ஓகே, next, a physical quantity can be expressed in terms of its magnitude and unit as. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு physical quantityனா எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? அதாவது mass எடுத்துக்கலாமா? ஓகே, can be expressed in terms of its magnitude. magnitudeனா ஒன்றும் இல்லை, நம்பர். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாஸே எடுத்துக்கிறோம் அப்படின்னா மாஸுங்கிறது ஒரு physical quantity. ஓகேவா, சரி, இந்த மாஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் 10 kgன்னு சொல்லலாம். ஓகேவா, ஓகே, இதில் 10ங்கிறது என்னென்னா மேக்னிடியூடு. 10ங்கிறது என்னது? மேக்னிடியூடு. கேஜிங்கிறது என்னது? யூனிட். அப்போது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் என்னென்ன இருக்கும்? அதாவது மேக்னிடியூடு இருக்கும் அண்ட் தென் யூனிட் இருக்கும். ஸோ மேக்னிடியூடை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க கொஷினில், அதுக்கப்புறம் யூனிட்டை வந்து யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Q இஸ் ஈக்குவல் டு NU. ஓகேவா, இங்கே வந்து N/U இப்படிலாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண மாட்டோம். நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? N into U அப்படின்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ Q ஈக்குவல் டு N into U. Which of the following system of unit is not based on கேட்டிருக்காங்க? Unit of mass, length, time, alone. அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, இங்கே என்னென்ன இருக்குது? SI, MKS என்னது? மீட்டர், கிலோகிராம் அண்ட் செகண்ட். என்னென்ன வருது? அதாவது மீட்டருங்கிறது லென்த்தை குறிக்குதா, நெக்ஸ்ட்டு கிலோகிராமுங்கிறது மாஸை குறிக்குது, டைமை குறிக்குது. ஸோ இது வந்து லென்த்து, மாஸு, டைமை குறிக்குது. அடுத்தது சிஜிஎஸ் சிஸ்டம்னா சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். ஓகேவா, சென்டிமீட்டருங்கிறது லென்த்தை குறிக்குது, கிராம் வந்து மாஸை குறிக்குது, செகண்ட் வந்து டைமை குறிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது? எஃப்பிஎஸ் சிஸ்டம். அதாவது ஃபுட், பவுண்டு, செகண்ட். ஃபுட், பவுண்ட், செகண்ட். ஓகே, ஃபுட்னா எதை குறிக்குது? லென்த்தை குறிக்குது. பவுண்ட்ங்கிறது மாஸை குறிக்குது அண்ட் டைமை குறிக்குது. ஸோ இந்த மூணுமே லென்த், மாஸ் அண்ட் டைம், இந்த மூணு மட்டும்தான் குறிக்குது. ஸோ ஆனால் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா லென்த், மாஸ் அண்ட் டைம் அலோன், அதை மட்டும் குறிக்கக்கூடாது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் யூனிட் இஸ் நாட் பேஸ்டு ஆன் யூனிட் ஆஃப் மாஸ், லென்த் அண்ட் டைம் அலோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை மட்டும் குறிக்கக்கூடாது, எக்ஸ்ட்ராவையும் கவர் பண்ணணும். அப்போ எது? எஸ்ஐ யூனிட்ஸு. எஸ்ஐ யூனிட்டில் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் வரும் இல்லையா? என்னென்ன வரும்? மாஸ், கிலோகிராம், டைம், அதுக்கப்புறம் மாஸ், கிலோகிராம், டைம், டெம்பரேச்சர், அதை வந்து கெல்வின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், மோலு, அதுக்கப்புறம் லூமினஸ் இன்டென்சிட்டி, கேண்ட்லா. என்னென்ன வந்திருக்கு? மாஸ், கிலோகிராம், டைம், கெல்வின், மோல் அண்ட் கேண்ட்லா. இன்னொன்று வந்து என்னது? கரண்ட்டு, ஆம்பையர். ஓகேவா, இந்த 7 பேசிக் யூனிட்ஸை குறிக்குது. ஸோ ஆன்சர் வந்து என்னது? எஸ்ஐ. Next வந்து the physical quantities which do not depend on any other physical quantity for their measurement are called. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லென்த்தை மீட்டரால் தான் மெஷர் பண்ண முடியும். மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மாஸை கிலோகிராமால் தான் மெஷர் பண்ண முடியும். கரெக்டாக? அதாவது இப்போ ஒரு மீட்டரை வந்து நம்ம கிலோகிராமால் மெஷர் பண்ண முடியுமா? இத்தனை கிலோகிராம்னு சொல்ல முடியுமா? இல்லை ஒரு கிலோகிராமை இத்தனை லிட்டர்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் கிடையாது. கிலோகிராமால் தான் மெஷர் பண்ண முடியும். ஸோ அது வந்து யூனிக். ஓகேவா? ஸோ
the physical quantity அது வந்து மற்றவங்களோட உதவியை நாடி இருக்காது, மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ அப்போ என்ன வரும், the physical quantity which do not depend on any other physical quantity for their measurement are called fundamental quantities. நான் முன்ன சொன்னேன் இல்லையா அந்த 7 தான் வந்து fundamental quantities. ஸோ answer is fundamental quantities. Next, out of the following unit which is not a fundamental unit. நான் சொன்னேன் இல்லையா அந்த 7 என்னென்ன, அதாவது மாஸ், ஓகேவா, மாஸ், டைமு, நெக்ஸ்ட் வந்து லென்த்து, நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர், நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ஓகேவா, அதை வந்து மோல்னு சொல்லுவாங்க, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், நெக்ஸ்ட் வந்து கரண்ட்டு, நெக்ஸ்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி, ஓகேவா, 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த 7 தான் வந்து அதாவது ஃபண்டமெண்டல், ஓகேவா, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸு, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸு. ஸோ அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் யூனிட் விச் இஸ் நாட் ஏ ஃபண்டமெண்டல் யூனிட். பவுண்டுங்கிறது என்னது, பவுண்டுங்கிறது ஒரு மாஸ், ஓகேவா, விச் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, விச் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் யூனிட். நெக்ஸ்ட் செகண்டுங்கிறது டைமை குறிக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ ஃபண்டமெண்டல் யூனிட். கிலோகிராமுங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் தான். அப்போ என்னது, நியூட்டன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ்க்கான யூனிட்டு, அது ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி. நியூட்டன்கிறது டிரைவ்டு யூனிட்டு, ஓகேவா. ஸோ இது வந்து இந்த லிஸ்ட்டில் வராது. ஸோ ஆன்சர் இஸ் நியூட்டன். Next, which of the following is not a characteristics of a good unit? ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ வந்து பூவெல்லாம் நம்ம எப்படி அளப்போம், முளம், அது 1 முளம் 2 முளம் அப்படி தான் அளப்போம். ஆனால் வந்து முளங்கிறது இந்த இடத்துல இருந்து எல்போ வரைக்கும் உண்டான டிஸ்டன்ஸு. இப்போ நம்ம கை ஒரு மாதிரி லென்த்தில் இருக்கும், இன்னொருத்திங்க கை இன்னொரு மாதிரி லென்த்தில் இருக்கும். அப்போ இந்த இடத்துல அந்த மெஷர்மெண்ட் அளவே வந்து மாறுது. ஒரு இடத்துல நீளமான பூ கிடைக்கும், இன்னொரு இடத்துல ஷார்ட்டானது தான் கிடைக்கும். அந்த மாதிரி யூனிட் வந்து மாறக்கூடாது, எங்கே போனாலும் ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி தான் இருக்கணுங்கிறதுக்காக தான் எஸ்ஐ யூனிட் சிஸ்டமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட், நோட் பண்ணுங்கள், நாட் ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏ குட் யூனிட். சரி, ஒரு குட் யூனிட்னா அது எப்படிலாம் இருக்கணும், இட் இஸ் இன்வேரியபிள். வேரியபிள்னா என்ன, மாறிக்கிட்டே இருக்கும். இன்வேரியபிள்னா மாறவே மாறாது, எல்லா இடத்துலையும் ஒரே மெஷர்மெண்ட்டை தான் தரும். ஸோ இட் இஸ் இன்வேரியபிள்ங்கிறது கரெக்ட். இது வந்து ஒரு குட் யூனிட்கான ஒரு கேரக்டர் தான். இட் இஸ் ரீப்ரொடியூசபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ரீப்ரொடியூசபிள்னா இன்டர்சேஞ்சபிள். ரீப்ரொடியூசபிள்னா என்ன, இன்டர்சேஞ்சபிள், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர், அது என்னன்னு சொல்லலாம், 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். நான் இதை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், கரெக்டாக. அப்போது இந்த மாதிரி யூனிட்டை நம்ம இன்டர் கன்வெர்ட் பண்ண முடியும். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ரீப்ரொடியூசபிள். எஸ், தட் இஸ் ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் யூனிட். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். இட் இஸ் பெரிஷபிள். பெரிஷபிள் அப்படின்னா காலப்போக்கில் அது வந்து மாறிடும் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து அது வந்து மாறும் காலப்போக்கில். அந்த யூனிட்டோடைய அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதிலிருந்து இது வரைக்கும் தான் வந்து ஒரு 1 மீட்டர் அப்படின்னு இனிஷியலாக சொல்லியிருக்காங்கன்னா, அது காலப்போக்கில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதோட அளவு அப்படின்னா அது வந்து தப்பு. ஸோ இட் இஸ் பெரிஷபிள். காலப்போக்கில் அது மாறுமா, மாறாது. ஸோ இந்த ஆன்சர் வந்து இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இது வந்து நாட் அ கேரக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் குட் யூனிட்டுக்கான கேரக்டர் கிடையாது. ஓகே, இட் இஸ் ஈஸிலி அவைலபிள். எஸ், மீட்டர் ஸ்கேல் ஈஸிலி அவைலபிள். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே, அதாவது லிட்டரை மெஷர் பண்ணுறதுக்கு அந்த குவான்டிட்டிஸ்லாம் ஈஸிலி அவைலபிள். ஸோ அது வந்து ஈஸிலி அவைலபிளாக இருக்கணும், ஓகேவா. ஸோ இதுவும் வரும். அப்போ இட் இஸ் பெரிஷபிள் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, temperature can be expressed as a derived quantity in terms of. அவங்க கேட்டிருக்கிறதே தப்பு. ஏன் அப்படின்னா டெம்பரேச்சருங்கிறது எதில் வரும், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் மற்றதில் சொல்லக்கூடாது, அதுதான் அடிப்படை, ஓகேவா. அதாவது அந்த 7 சொன்னேன் இல்லையா, அந்த 7மே அடிப்படை, அதில் ஒன்று தான் டெம்பரேச்சர் வரும். ஸோ டெம்பரேச்சரை வந்து நம்ம டிரைவ்டு யூனிட்ஸில் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டிரைவ்டு ஃபண்டமெண்டலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மாஸ் வந்து எம், அதாவது ஓகே மாஸ் வந்து கிலோகிராம்னு சொல்லுவோம், ஓகேவா.
இது வந்துட்டு நம்ம வந்து லென்த்தாலேயோ இல்லை மாஸை வந்து டைமாலேயோ சொல்ல முடியாது. இதுதான் ஃபண்டமெண்டல். ஃபண்டமெண்டல்னால் அடிப்படை யூனிட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிரைவ்டு அப்படின்னா அதிலிருந்து வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோர்ஸோட யூனிட் என்ன? கேஜி மீட்டர் செகண்ட் பவர் -2. பாருங்கள், இதில் எத்தனை ஃபண்டமெண்டல் யூனிட் இருக்குது பாருங்கள். 1 கேஜிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட், மீட்டருங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட், செகண்டுங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு கொண்டு வந்தது தான் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸுங்கிறது ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி. இந்த யூனிட்ஸ் எல்லாம் மொத்தமாக சொன்னால் இது வந்து ஒரு டிரைவ்டு யூனிட். ஓகேவா? தனித்து இருக்கும்போது தான் அது வந்து ஃபண்டமெண்டல். ஓகேவா? சரி, இப்போ வந்து டெம்பரேச்சர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as a derived quantity in terms of no, temperature cannot be expressed as a derived quantity. So neither length, mass and time. ஓகேவா? ஸோ ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் வந்து in a vernier caliper one main scale division is x centimeter. ஓகே, மெயின் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோவா? MSD, மெயின் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு x சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு and n divisions of the vernier scale. n divisions of the vernier scale coincide with n-1 divisions of the main scale. அதாவது ரெண்டும் கோயின்சைட் ஆகுதுன்னா ரெண்டும் ஈக்குவல் ஆகுது. ஓகேவா? அதாவது வெர்னியர் ஸ்கேலில் வந்து n டிவிஷன்ஸ் இருந்தால் n வெர்னியர் ஸ்கேல், கொஷினில் இருக்கிறது அப்படியே எழுதுகிறேன். ஓகேவா? n வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு n-1 என்ன கொடுத்துருக்காங்க? கோயின்சைட் ஆகுதுன்னா ஈக்குவல் ஆகுது. அதாவது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஓகேவா? 10 இங்கே 10ன்னு எடுத்துக்கிட்டேன். 10-1 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஓகேவா? ஃபார்முலாவே அதுதான். ஸோ n divisions of the vernier scale coincide with n-1 divisions of the main scale. ஸோ n-1 main scale division. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா then the least count of the caliper. வெர்னியர் கேலிஃபருக்கு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது வெர்னியர் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஓகேவா? சரி, இப்போ வந்து நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இதை வந்து எடுத்துக்கிறேன். மெயின் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ? x சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? x சென்டிமீட்டர். அப்போது மைனஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனை அப்படியே விட்டு வச்சுருங்க. இப்போ இதை கொண்டு வாங்க. வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு n-1 இன்ட்டு மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் பை n. ஓகேவா? இப்போது n-1 இன்ட்டு மெயின் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ? x சென்டிமீட்டர்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை n. ஓகே, இப்போது இதை கொண்டு வந்து நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்? இதை கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ த லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் டிவிஷன் x மைனஸ் இது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ? n-1 இன்ட்டு x பை n. ஓகேவா? அப்போ இங்கே கொண்டு வந்தால் nx மைனஸ் இது உள்ளே கொண்டு வாங்க nx. இங்கே வந்து என்ன வரும்? மைனஸ் எக்ஸு. இங்கே வந்து ப்ராக்கெட் போட்டால் ஓகேவா? nx மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை n. ஓகே, nx மைனஸ் nx ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை n. கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை n. ஓகேவா? ஆன்சர் என்னன்னா x டிவைடட் பை n. ஓகே, இந்த ஃபார்முலா வந்து இதில் எது கான்ஸ்டன்ட்னா இந்த ஃபார்முலா வந்து கான்ஸ்டன்ட். அதாவது n வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு n-1 மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஓகேவா? இன்னொன்று என்னென்னா லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஓகே, அதுலேருந்து தான் நம்ம இதை வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் x பை n. நெக்ஸ்ட் வந்து in a vernier caliper one main scale division. Okay, a student measured the diameter of a small steel ball using a screw gauge of least count. இது வந்து screw gauge sum. screw gauge ஓட least count எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.001 centimeter. Okay, the main scale reading is 5 millimeter. Main scale reading எவ்வளோனா 5 millimeter. Okay, and 0 of a circular scale division coincide with 25 divisions
above. இந்த இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். above-ஆ below-ஆ அப்படின்னு சொல்லிட்டு above the reference level. okay, எத்தனை divisions அப்படின்னா 25 divisions. okay, if the screw gauge has a zero error எவ்வளோ அப்படின்னா plus or minus 0.004 centimeter. 004 centimeter. okay, the correct diameter of the ball வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா observed reading okay, observed reading is equal to main scale reading plus circular scale division. எத்தனை இருந்துச்சு, எத்தனை மேலேயோ கீழேயோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, circular scale divisions into least count. ஓகேவா, மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ, மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 5 millimeter. ஓகே, 5 millimeter. நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் வந்து 25. ஸோ 25. லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ, லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.001 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ சென்டிமீட்டர் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சென்டிமீட்டர் 0.001 சென்டிமீட்டர். இதை வந்து நம்ம வந்து இங்கே மில்லிமீட்டர் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளை பண்ணுறது என்னவாக தான் இருக்கணும், மில்லிமீட்டராக தான் இருக்கணும். ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டிமீட்டர் நான் மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். 1 centimeter equal to how many millimeter, 10 millimeter. அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும், 0.001 into 10 millimeter. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஒரு புள்ளி வந்து இந்த டால போயிடும், ரைட் சைட் ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ 0.01 millimeter. ஓகே, அப்போ இங்கே என்ன வரும், 0.01 millimeter. மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், இங்கே 2 புள்ளி தள்ளி இருக்குது, அப்போ இங்கே 2 புள்ளி தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா, ஸோ 5 millimeter ப்ளஸ் 0.25 millimeter. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 5.25 millimeterன்னு கிடைக்குது. இது என்னது, அப்சர்வ்டு ரீடிங். ஓகேவா, ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து 0 எரர் இருக்குது. அபோவா பிலோவா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அபோவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அபோவ் த ரெஃபரன்ஸ் லெவல் 25 டிவிஷன்ஸ் இருக்குது, கோயின்சைட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அபோவ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஜீரோ கரெக்ஷனில் அபோவ்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது என்ன ஜீரோ எரர், அது வந்து நெகட்டிவ் ஜீரோ எரர். ஓகேவா, ஸோ அது வந்து நெகட்டிவ் ஜீரோ எரர். இதே வந்து பிலோன்னு இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் ஜீரோ எரர். ஓகேவா, அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அபோன்னு கொடுத்துருக்காங்க. அபோனா நெகட்டிவ் ஜீரோ எரர். நெகட்டிவ் ஜீரோ எரர் இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும், கொடுத்துருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். அந்த அவ்வளோ வேல்யூ குறைஞ்சிருக்குதுன்னு அது காமிக்குது. ஸோ நெகட்டிவ் ஜீரோ எரர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அபோன்னு கொடுத்துருக்காங்க. அபோனா இது வந்து நெகட்டிவ் ஜீரோ எரர். நெகட்டிவ் ஜீரோ எரர் இருந்தால் கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த வேல்யூ கூட நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த கொடுத்துருக்கிற வேல்யூ ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க, 0.004 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதை மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 0.004 சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். அப்போ 10னால 0 ரைட் சைடு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ 0.04 millimeter. 1 centimeter equal to 10 millimeter. So 0.04 millimeter. So 5.25. Okay, 5.25 millimeter plus 0.04 millimeter is equal to 5.2504. என்ன வரும், 29. So 5.29 millimeter. ஓகே, இப்போ ஆன்சர் வந்து என்ன இருக்குன்னா எல்லாமே வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ இதை வந்து கன்வெர்ட் பண்ணலாமா, எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, அதாவது 5.29 millimeter. 1 millimeter அதாவது இங்கே பாருங்கள், 1 millimeter equal to, for example 10 millimeter is equal to 1 centimeter. அப்போது இங்கே என்ன இருக்குது, மில்லிமீட்டர் இருக்குது. ஸோ இந்த மில்லிமீட்டர் 1 millimeter equal to how many centimeter, இந்த 10 இங்கே போயிடும். ஸோ 10 to the power minus 1 centimeter. அப்போது 5.29 1 millimeter equal to 10 to the power minus 1 centimeter. ஸோ இங்கே என்ன பண்ணும், அந்த பாயிண்ட் வந்து லெஃப்ட் சைட் ஷிஃப்ட் ஆகும். ஸோ 0.529 சென்டிமீட்டர். 0.529 சென்டிமீட்டர். 0.529 சென்டிமீட்டர். சப்போஸ் வந்து இந்த இடத்துல பிலோன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிலோனா என்னது, பிலோ கோயின்சைட் ஆகுது 25 டிவிஷன்ஸ் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் ஜீரோ எரர்.
அப்போது பிலோன்னு கொடுத்துருந்தா அது பாசிட்டிவ் 0 எரர். பாசிட்டிவ் 0 எரர் வந்துச்சுன்னா இங்கிருந்து அதாவது 5.25லிருந்து 0.04 மைனஸ் பண்ணிக்கணும். என்ன கிடைக்கும்? 5.21 கிடைக்குமா? இங்கே வந்து அபோன்னு சொல்லியிருக்கிறனால இது வந்து நெகட்டிவ் 0 எரர். நெகட்டிவ் 0 எரர்னால் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதனால தான் நம்ம இந்த 2 0 கரெக்ஷனையும் இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 0 எரரையும் இந்த மெயின் அப்சர்வ் ரீடிங்கையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, அப்போ ஆன்சர் வந்து 0.529 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து a body travels a distance of ஓகே, அதாவது இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வேல்யூ? இப்போ 13.8 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2ன்னு இருக்கு இல்லையா? இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து டிஸ்டன்ஸ். ஓகேவா? இது வந்து ஒரிஜினல் வேல்யூ. ஓகேவா? இது என்னென்னா எரர். அதாவது டிஸ்டன்ஸ் வந்து டினா இது வந்து டி, இது வந்து டெல்டா டி, அதாவது எரர். எரர் வந்து எவ்வளோனா இந்த அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு அடுத்து கொடுத்துருக்கிறது என்னென்னா எரர். ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்னா 13.8 மைனஸ் 0.2ஆகவும் இருக்கலாம், இல்லை 13.8 ப்ளஸ் 0.2ஆகவும் இருக்கலாம். அதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைம் வந்து 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.3. ஓகேவா? இது வந்து டி, இது வந்து டெல்டா டி, அதாவது எரர். ஓகே, த வெலாசிட்டி ஆஃப் த பாடி வித்தின் எரர் லிமிட் இஸ். ஓகே, வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 13.8. இதை பார்க்கக்கூடாதுப்பா, இதை தான் பார்க்கணும். இதுதான் டிஸ்டன்ஸ், இது வந்து சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ், அதாவது டெல்டா டி. ஓகேவா? ஸோ டி என்னென்னா 13.8 டிவைடட் பை டைம் வந்து என்னது? 4. ஓகே, சரி, இப்போ வந்து கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் 1 4s are 4, 3 4s are 12, ரிமைண்டர் 1 வரும், 4 4s are 16 வரும், ரிமைண்டர் 2 வரும். அப்போ வந்து 5 4s are 20. ஸோ ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 3.45 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. 3.45 எல்லாத்துலேயும் 3.45 தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எரர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த மாதிரி அடிஷனில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா வரும். இந்த மாதிரி வெலாசிட்டி ஈக்குவல் டு டி பை டின்னு இருக்கா? அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலானா டெல்டா வி பை வி. எரர் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? அதாவது டிவிஷன்லேயோ மல்டிப்ளிகேஷன்லேயோ இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ டெல்டா பி பை வி இஸ் ஈக்குவல் டு டெல்டா டி பை டி ப்ளஸ் டெல்டா டி பை டி. ஓகேவா? சரி, இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட என்னென்ன வேல்யூ இருக்கோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அதாவது அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து வி ப்ளஸ் டெல்டா வி இந்த ஃபார்மேட்டில் ஆன்சர் கொடுக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டெல்டா வி. ஓகேவா? ஸோ டெல்டா வியை மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் கொண்டு வந்துருங்க. இதை அழைச்சிக்கலாமா? 3.45 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு வி என்ன சொன்னோம்? 3.45ன்னு சொன்னோம். 3.45. இந்த வி வந்து இங்கே போயிடுச்சு, அதனால் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு டெல்டா டி என்னது? 0.2. 0.2. டி என்னது? 13.8. நெக்ஸ்ட்டு டெல்டா டி என்னது? 0.3 டிவைடட் பை டி என்னது? 4. ஓகே, சரி, இப்போ வந்து இதை என்ன பண்ணலாம்ப்பா? எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க? ஓகே, இங்கே வந்து 3.45. ஓகே, நெக்ஸ்ட்டு 0.2 13.8 ப்ளஸ் 0.3, அதாவது 13.8 4. ஓகே, பேஸ் சேமாக இருந்தால் தான் மேலே இருக்கிற வேல்யூஸை நம்மளால் ஆட் பண்ண முடியும். இப்போ தானே டிவைட் பண்ணோம். என்னென்னு டிவைட் பண்ணோம்? 3.45 எப்படி கொண்டு வந்தோம்? 13.8 டிவைடட் பை 4ஆல் தானே கொண்டு வந்தோம். 1 4s are 4. எத்தனை 4s are? 3.45 4s are 3.45 4s are 13.8ன்னு நம்மளுக்கு கிடச்சிதா? அப்போது இங்கே 13.8 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ என்ன போட்டால் 13.8 இந்த இடத்துல கிடைக்கும்? இந்த இடத்துல 4 ஆல்ரெடி இருக்குது. அப்போது 4 இங்கே 3.45ன்னு போட்டால் நம்மளுக்கு இதே வேல்யூ கிடைக்கும். ஏன்னா பேஸ் வந்து சேமாக இருக்கணும், அதுக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துலையும் 13.8 கொண்டு வரணும்னா நம்ம 3.45ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, சரி, இப்போது 3.45
டிவைடட் பை இதை வெளியே எடுத்துருங்க 13.8 இதை பண்ணாலும் 13.8 சாரி மேலேயும் அதாவது இங்கே 4 இருந்துச்சா 3.45ஆல் கீழே பண்ணால் மேலேயும் மல்டிப்ளை பண்ணும்ல நான் மறந்துட்டேன் 3.45 ஓகே 0.3 ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் 13.8 வெளியே எடுத்துட்டோம் ஸோ 0.2 ஓகே 0.2 இங்கே 0.3 into 0.3 into 3.45 ஓகே இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் 1 3.45 சார் 3.45 4 இங்கே தானே கிடச்சிது நம்மளுக்கு ஸோ 4 3.45 சார் 13.8 அப்போ இங்கே 1/4 நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ இந்த வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் இதை அழைச்சிடலாமா இப்போது ஓகே 0.3 into 3.45 என்ன ஆன்சர் வரும் 5 3s are 15 5 0 0 1 4 3s are 12 4 0 0 1 3 3s are 9 3 0 0 5 3 10 ஸோ 1 2 3 3 இது தள்ளி புள்ளி வைக்கணும் ஸோ 1.035 கிடைக்குது ஓகே அப்போது இங்கே இதோட ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 1.035 கிடைக்குது ஸோ 0.2 அது கூட ஆட் பண்ணிக்கிட்டால் 1.235 கிடைக்கும் ஸோ இந்த ஆன்சர் என்ன கிடைக்கும் 1.235 ஸோ 1.235 டிவைடட் பை 4 அப்போ என்ன கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம் 1.235 டிவைடட் பை 4 1 4s are 4 0.3 4s are 12 அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0.3ல் கிடைக்குது ஓகே உங்களுக்கு புரிஞ்சுதா ஸோ வந்துட்டு இதை டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 0.3 சம்திங் கிடைக்குது ஸோ 0.3 இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணி பார்த்துடலாம் பின்னாடி என்ன டெசிமல் வரும்னு தெரில 1.235 டிவைடட் பை 4 1 4s are 4 0.3 4s are 12 இங்கே வந்து 3 தான் இருக்குது ஸோ 0 அண்ட் தென் எத்தனை 4s are 35 6 4s are 24 7 4s are 28 8 4s are ஸோ 308 அப்போ ஆன்சர் வந்து ஃபைனலாக நம்மளுக்கு 0.3 ஓகேவா இது என்னது டெல்டா வி அப்போ வி என்னது 3.45 டெல்டா வி என்னது வி வந்து 3.45 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா வி வந்து 0.3 அப்போ ஆன்சர் வந்து இதுதான் ஓகேவா ஸோ நம்ம இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா ஒன்றும் இல்லை இப்போ இங்கே பாருங்களேன் இப்போது வெலாசிட்டி அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபஸ்ட்டு நீங்கள் வெலாசிட்டி இந்த மூலிமா கண்டுபிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் டெல்டா வி எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்மேட் அதாவது எக்ஸ் பை ஒய் ஃபார்மேட் ஓகேவா டிவிஷன் ஃபார்மேட்டுக்கு என்ன ஃபார்முலானா டெல்டா வி பை வி ஈக்குவல் டு டெல்டா டி பை டி ப்ளஸ் டெல்டா டி பை டி அப்படின்னு வரும் ஓகேவா இதை நம்ம யூஸ் பண்ணி டெல்டா வி கண்டுபிடிச்சிடுறோம் ஸோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன் 0.3 3.45 okay next if the length of the rod A is 3.25 okay length வந்து சொல்லிட்டாங்க and that of B ஓட B rod ஓட length வந்து 4.19 அதனோட எரர் வந்து இவ்வளோ okay then the rod B is longer than rod A by அதாவது rod B எந்த அளவுக்கு rod A ஓட பெருசாக இருக்குன்னா என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் அதாவது A மைனஸ் B பண்ணுவோம் கரெக்டா ஓகே A மைனஸ் B இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் அவங்க வந்து நீங்கள் மைனஸ்லாம் பண்ணாதீங்க ஏன்னா 4 ஆப்ஷன்லேயும் என்ன கொடுத்துருக்கான் ஒரே வேல்யூ தான் கொடுத்துருக்கான் அப்போ என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா லென்த்து அதாவது ஃபைனல் லென்த் என்ன கிடைக்குதுன்னா A மைனஸ் B வந்து எவ்வளோ கிடைக்குது 0.94ன்னு அவங்களே ஆன்சரில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நாம் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா தென் த சேஞ்ச் இன் ராட் இப்போ வந்து இதுக்கு A மைனஸ் B ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் எரர் கண்டுபிடிக்க அதாவது சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ மைனஸில் இருந்தாலும் இதே ஃபார்முலா தான் டெல்டா பி ஓகேவா ஜென்ரலாக நோட் பண்ணிக்கோங்க அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ டெல்டா எக்ஸ் இதுக்கு என்ன வரும்னா டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா இப்போ வந்துட்டு எக்ஸ் வந்து சப்போஸ் ஏ மைனஸ் பின்னு இருந்தாலும் அதே ஃபார்முலா தான் டெல்டா எக்ஸோ எப்படி ஃபைன் பண்ணுறது டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி உங்கள் புக்கில் எடுத்து பாருங்கள் இருக்கும் கண்டிப்பாக என்சிஆர்டிலே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இப்போ சப்போஸ் எக்ஸுக்கு வந்து ஏ இன்டூ பின்னு இருந்துச்சுன்னா இது வந்து நோட் பண்ணணும்
delta x by x equal to delta a by a plus delta b by b அப்படின்னு வரும். சப்போஸ் வந்து x வந்து a by b போன மெத்தடு, அதாவது velocity equal to distance by timeக்கு இதுதான் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து delta x by x is equal to delta a by a plus delta b by b. ஓகேவா? சரி, இந்த மெத்தட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க இந்த சம்முக்கு போகலாம். இதில் வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்களா? இப்போ வந்து இதுக்கு ஃபார்முலா என்ன? டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி. டெல்டா ஏ என்னது? 0.01. டெல்டா பி என்னது? 0.01. ஆட் பண்ணால் என்ன வரும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0.02 சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர் நான் மைனஸ் பண்ணியிருந்தாலும் நாம் எரர்ஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ 0.02 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் இஸ் சி. Next, in an experiment, refractive index of the glass was observed to be. Okay, refractive index கொடுத்துட்டாங்க. The mean absolute, mean என்னது? Average. Okay, absolute error in the experiment கேட்டிருக்காங்க. First, error கண்டுபிடிக்கணும்னா இந்த எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் ட்ரூ வேல்யூன்னு ஒன்று இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மீன் எடுக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு மீன் எடுக்கணும். மீன் எடுத்தால் என்ன வரும்? 1.45, 1.56, 1.54, 1.44, 1.54, next 1.53. கரெக்டா? 4556, 5444, 5453. ஓகே, இதை ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் 5, 6, 11, 15, 19, 23, 26. So 2. Next 6, 6 plus 5, 11, 16, 20, 30. So 3. அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6, 6 plus 3, 9. So 9.06 வருது. எத்தனை இருக்கு? இப்போ எப்படி ஆவரேஜ் இருக்கிறது? 9.06. டோட்டல் வேல்யூ எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. 6 தடவை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை டிவைட் பண்ணால் 1 6 are 6, 1 6 are 6, ரிமைண்டர் 3, 5 6 are 30, 1 6 are 6. 1.51 கிடைக்குது. இதுதான் ஆவரேஜ் ட்ரூ வேல்யூ. ஓகேவா? ஆவரேஜ் ட்ரூ வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 1.51. ஓகே, இந்த ட்ரூ வேல்யூலேருந்து இப்போ ஒவ்வொன்றா மைனஸ் பண்ணும். 1.51ல் ஃபஸ்ட்டு வேல்யூ இதுதானே. ஸோ 1.45ஐயும் 1.51ஐயும் டிஃப்ரென்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 151, 45. ஸோ 0.06 எரர். ஓகேவா? எரர் வந்து எவ்வளோனா 0.06. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 5 6 இருக்குது, இங்கே 5 1. ஸோ அப்போ என்னது? டிஃப்ரென்ஸ் வந்து 0.05. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ 0.03. நெக்ஸ்ட் வந்து இங்கே 4 இருக்குது, இங்கே 5 1 இருக்குது. இப்போ 44 51. டிஃப்ரென்ஸ் என்ன? 7. ஸோ 0.07. நெக்ஸ்ட்டு 5 4 51. ஸோ 0.03. இங்கே 53. ஸோ 0.02. புரியுதா? இந்த ட்ரூ வேல்யூலேருந்து இந்த ஒவ்வொன்றா டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா எரர் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா த மீன் அப்சல்யூட் எரர் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் கேட்குறாங்க. ஓகே, நம்மளுக்கு எரர்லாம் கிடச்சிருச்சு. இந்த எரர்லாம் ஆட் பண்ணலாம். 0.0. ஓகே, இந்த இடத்துலையே ஆட் பண்ணிக்கலாமா? 0.02. ஓகே, கரெக்டாக போடலையா? சரி, ஓகே. 5 6 11 14, 14 + 7 வந்து 21, 24 26. ஸோ 2. ஸோ 0.26ன்னு வருமா? இப்போ இது வந்து என்னது? டோட்டல் எரர். இதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 0.26 டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 1 6 are 6, 0.0. எத்தனை 6 are 24? 3 6 are 18, 4 6 are 24. So 0.04. So answer is 0.04. இங்கே என்னன்னா இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூக்கு ஃபஸ்ட்டு ட்ரூ வேல்யூ கண்டுபிடிங்க. ட்ரூ வேல்யூ வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் எடுக்கணும். ஆவரேஜ் எடுத்துகிட்டு அந்த ஆவரேஜ் வரும் இல்லையா, அந்த ட்ரூ வேல்யூ, அதை எல்லாத்தாலையும் மைனஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணி அதுக்கு மீன் எடுக்கணும். ஓகேவா? அப்போ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? 0.04.
Okay, next, if x equal to a minus b, the maximum percentage error in the measurement of x will be. Okay, x வந்து a minus b ன்னு சொல்லியிருக்காங்க. percentage error னா எப்படி கண்டுபிடிக்கணும்? delta x by x into 100. இதுதான் வந்து percentage error. First வந்து delta x கண்டுபிடிக்கணும். a minus b ஃபார்மேட்டுக்கு என்ன சொன்னேன்? delta x is equal to delta a plus தான் பண்ணணும், error add தான் பண்ணணும், மைனஸ் பண்ணக்கூடாது, மைனஸ் இருந்தால் கூட. அப்போ ப்ளஸ் பி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பர்சன்டேஜ் எரருக்கு டிவைடட் பை எக்ஸ் பண்ணணும். அப்போ டெல்டா எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். எக்ஸ் என்னது? ஏ மைனஸ் பி. ஃபஸ்ட்டு டெல்டா எக்ஸ் போடுவோமா? டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி டிவைடட் பை எக்ஸ் என்னது? ஏ மைனஸ் பி. பர்சன்டேஜ் எரர்னா என்ன பண்ணணும்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டான். இந்த மாதிரி கொடுத்துருந்தா இங்கே போட்டுக்கலாம். இவங்க கொஞ்சம் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாமளும் செப்பரேட் டேர்மாக எழுதுனா டெல்டா ஏ, இந்த பேஸ் வந்து இதுக்கும் காமன் இதுக்கும் காமன். ஸோ அதை செப்பரேட் பண்ணுங்கள். அப்போ டெல்டா ஏ பை ஏ மைனஸ் பி, டெல்டா பி பை ஏ மைனஸ் பி இன்ட்டு 100. ஓகே, அப்போ வந்து இதுதான் ஆன்சர். ஸோ டெல்டா ஏ மைனஸ் வந்திருக்கு. ஸோ மைனஸ் வரக்கூடாது. டெல்டா ஏ பை ஏ மைனஸ் பி ப்ளஸ் டெல்டா பி பை ஏ மைனஸ் பி இன்ட்டு 100. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், the density of the material in the shape of a cube. ஓகேவா? கியூபுக்கு வால்யூம் என்ன? a cube. ஓகேவா? ஓகே, is determined by measuring the 3 sides of the cube and its mass. The relative error in measuring the mass and length are respectively. So mass relative அப்படின்னா delta m by m. ரிலேட்டிவ்னா வித் ரெஸ்பெக்ட் டு தட் இதை கம்பேர் பண்ணுறோம். ஸோ ரிலேட்டிவ் அப்படின்னா இது இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகே, டெல்டா எம் பை எம் இன்ட்டு 100 பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் எரர் இன் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 1.5% and length. So the relative error for length, ரிலேட்டிவ்னா எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இப்படி delta L by L. percentage errorனா delta L by L into 100 is equal to 1%. ஓகே, என்ன கேட்குறாங்கன்னா maximum error in determining the density. ஸோ டென்சிட்டினா என்னது? மாஸ் பை வால்யூம். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை பி ஃபார்மேட்டில் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்? டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் into 100 is equal to என்ன ஃபார்முலா? delta a by a plus delta b by b into 100. ஓகேவா? சரி, அப்போ இதுக்கு எழுதலாமா? delta d by d into 100, அதாவது percentage error in determining the density is equal to delta m by m plus delta v by v into 100. ஓகே, சரி, இப்போ வந்து மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து வால்யூம் வந்து கொடுக்கலையே. இங்கே வந்து லென்த்து தானே கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறது? அப்போது நம்ம வால்யூம்க்கும் லென்த்துக்கும் இருக்கிற ரிலேஷன் என்ன? வால்யூம் ஈக்குவல் டு ஏ கியூப். ஓகே, இது எதில் இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ என்ன பண்ணணுன்னா இதுக்கு வந்து டெல்டா வி பை வி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க டிவி பை வின்னு. நாம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது டெல்டா வி பை வி இஸ் ஈக்குவல் டு 3 times ஆஃப். இதுவும் ஒரு ஃபார்முலா தான். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பின்னாடி பார்ப்பீங்க, இருந்தாலும் சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய், ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்னா டெல்டா ஏ பை ஏ என்ன சொல்லுவோன்னா இந்த 2 இருக்கு இல்லையா, இங்கே வந்துடும். டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் டெல்டா ஒய் பை ஒய்னு வரும். அது பின்னாடி சம்மில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை மட்டும் பாருங்கள், 3 times ஆஃப் டெல்டா ஏ பை ஏன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம்? 3 times ஆஃப் டெல்டா ஏ பை ஏன்னு போட்டுக்கலாமா? சரி, டெல்டா எம் பை எம் என்னது? 1.5%. அடுத்தது வால்யூம்க்கு டெல்டா வி பை விக்கு என்னன்னு போட்டுக்கலாம்? 3 into டெல்டா ஏ பை ஏன்னு கொடுத்துருக்காங்க. டெல்டா எல் பை எல் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1%. அப்போ 1%. அப்போ 3 வருதா? ஓகே, டெல்டா வி பை விக்கு நம்ம என்னென்னு போட்டுக்கலாம்? 3ன்னு போட்டுக்கலாம். ஸோ 3 into 100. அப்போ என்ன கிடைக்கும்? தட் மீன்ஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? பர்சன்டேஜை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும்னா 3 + 1.5 4.5%. ஓகேவா? இந்த 100 கேன்சல் ஆயிரும். ஸோ பர்சன்டேஜ் எரர் வந்து 4.5. ஸோ ஆன்சர் இஸ் 4.5. Physical quantity A is related to 4 observable
A, B, C and D as follows. அதாவது ஏவை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபார்முலாவில் வந்திருக்கு. The percentage error of measurement in A, B, C and D. அதாவது percentage error for A என்னது delta A by A into 100. ஓகேவா? அந்த மாதிரி A, B, C and D இந்த நாலுக்குமே சொல்லியிருக்காங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்டிவ்லி. வாட் இஸ் த பர்சன்டேஜ் எரர் இன் த குவான்டிட்டி ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா? பர்சன்டேஜ் எரர் ஃபார் ஏ இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ. பர்சன்டேஜ் எரர் ஃபார் ஏ கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ பை ஏ இன்ட்டு 100. ஓகே, அப்போ பர்சன்டேஜில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன வரும்? ஏ ஸ்கொயர். நான் என்ன சொன்னேன், இந்த ஏ பவர் என் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? ஏ. ஸோ டெல்டா ஏ by a into 100. 100 காமனாக வெளியே போட்டுக்கலாம். b பவர் 3 இருக்கா? அப்போ 3 into delta b by b plus இங்கே வந்து டிவிஷனில் இருந்தாலும் நம்ம ப்ளஸில் தான் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். c இருக்குது, cயில் பவரில் எதுவுமே இல்லை. ஸோ டெல்டா c by c ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? d. ரூட் ஆஃப் d இது எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு d பவர் 1/2 அப்படின்னு எழுதலாமா? அப்போ என்ன வரும்? 1/2 இன்ட்டு டெல்டா டி பை டி அப்படின்னு வருமா? ஓகே, 2 இன்ட்டு டெல்டா ஏ இன்ட்டு 100% இன்ட்டு 100. ஓகே, இப்போ வந்து 2 டெல்டா ஏ பை ஏவோட வேல்யூ என்ன? 1%. அடுத்தது 3 இன்ட்டு டெல்டா பி பை பியோட வேல்யூ 3%. அதுக்கப்புறம் டெல்டா சி பை சியோட வேல்யூ 2% ப்ளஸ் 1/2 இன்ட்டு டெல்டா டி பை டியோட வேல்யூ 2%. 2 கேன்சல் ஆயிரும், ரிமைண்டர் 1 இருக்கும். ஸோ 2 ப்ளஸ் 3 3s are 9 ப்ளஸ் 2 ப்ளஸ் இங்கே 1 இருக்கும். ஸோ 9 10, அதுக்கப்புறம் 2 + 2 4. ஸோ 14%. ஸோ டெல்டா ஏ பை ஏ இன்ட்டு 100 எவ்வளோ? 14%. ஸோ ஆன்சர் இஸ் 14. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டர் ஆஃப் 2 kilo ohm வித் டாலரன்ஸ். டாலரன்ஸ் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாலரன்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ரிலேட்டிவ் சொன்னேன் இல்லையா? டெல்டா ஆர் பை ஆரோட வேல்யூ தான். ஓகேவா? டாலரன்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் இதை வந்து என்னென்னு சொல்லிக்கலாம்? R1 சொல்லிக்கலாம். அதனுடைய டாலரன்ஸ் அப்படின்னு என்ன சொல்லலாம்? அதை டெல்டா R1 பை R1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோது? டாலரன்ஸ் வந்து 10%. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இஸ் கனெக்டட் இன் பேரலல் வித் ஏ ரெசிஸ்டர் ஆஃப். அதை வந்து பேரலில் கனெக்ட் பண்ணுறாங்க. எதுக்கூட அப்படின்னா is with a resistor of 4 kilo ohm with a tolerance 10%. ஓகே, அதாவது R1 எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2. R2 எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 4 kilo ohm. ஓகேவா? இது வந்து இதோட டாலரன்ஸ் வந்து டெல்டா R2 டிவைடட் பை R2 இஸ் ஈக்குவல் டு 10%. ஓகே, நெக்ஸ்ட்டு த டாலரன்ஸ் ஆஃப் த பேரலல் காம்பினேஷன் இஸ் அப்ராக்சிமேட்லி. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? பேரலல் காம்பினேஷன்னா ஆர்பி. அதாவது இந்த 2 ரெசிஸ்டரையும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஆர்பி வேல்யூ பேரலில் கனெக்ட் பண்ணால் என்ன ஃபார்முலா? சீரீஸில் கனெக்ட் பண்ணால் 2 ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். பேரலில் கனெக்ட் பண்ணாங்கன்னா ஃபார்முலா வந்து இது ஃபார்முலா. ஓகேவா? ரெசிஸ்டார் இன் பேரலில் கனெக்ட் பண்ணால் R1 R2 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும், அதை டிவைட் பண்ணிக்கணும். ஓகே, R1 R2 பை R1 ப்ளஸ் R2. ஓகே, ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? த டாலரன்ஸ் ஆஃப் த பேரலல் காம்பினேஷன். டாலரன்ஸ்னு என்ன பண்ணணும்? டெல்டா ஆர்பி பை ஆர்பி வந்து கண்டுபிடிக்கணும் இன்ட்டு 100. அதாவது பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து ஃபார்முலாவே இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகே, ஃபார்முலா என்னென்னா டெல்டா R1 பை R1 ப்ளஸ் டெல்டா R2 பை R2 ப்ளஸ் டெல்டா R1 ப்ளஸ் இதை அழைச்சிக்கிறேன் டெல்டா R1 ப்ளஸ் டெல்டா R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. இதுதான் ஃபார்முலா. இப்போது டெல்டா R1 பை R1 எவ்வளோ இருக்குது? 10%. அப்போ 10 போட்டுக்கோங்க. ப்ளஸ் டெல்டா R2 பை R2 என்ன இருக்குது? 10%. ப்ளஸ் இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டெல்டா R1 கண்டுபிடிக்கணும், டெல்டா R2 கண்டுபிடிக்கணும். R1 R2 இருக்குது. என்ன இருக்குது? R1 வந்து 2, R2 வந்து 4. ஸோ 6. டெல்டா R1 டெல்டா R2 கண்டுபிடிக்கணும். ஸோ
டெல்டா R1 இதிலிருந்து கண்டுபிடிக்கலாமா? என்ன வரும்? டெல்டா R1 இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் நம்ம எப்படி எழுதலாம்? 10/100 எழுதலாம். 10/100 எவ்வளோ? 0.1. ஸோ 0.1 இது பர்சன்டேஜில் இருக்குது அதனால். நெக்ஸ்ட் வந்து R1 எவ்வளோ? 2 கிலோ ஓம். ஸோ 0.1 into 2 0.2. இது என்னென்னா டெல்டா R1. நெக்ஸ்ட்டு டெல்டா R2 வந்து கண்டுபிடிக்கணும். இது R2 இங்கே கொண்டு போங்க. இது 10%. அப்போ 0.1. 10%னா எப்படி எழுதலாம்? 10/100 எழுதலாம். அப்போ 0.1. ஓகே 0.1 இங்கே R2 எவ்வளோ? 4. 0.1 into 4 0.4. அப்போ R2 வந்து 0.4. ஓகே அப்போ 0.2 டெல்டா R1 வந்து 0.2, டெல்டா R1 வந்து 0.2, டெல்டா R2 வந்து 0.4. ஸோ 0.4. இது வந்து 10%, இது வந்து 10%. நெக்ஸ்ட்டு 10% ப்ளஸ் 10%. அதுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா இங்கே டெல்டா RP/R into 100. ஸோ டோட்டலாக 100 பண்ணும்போது இதுக்கும் வந்து நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ 0.2 0.4 வந்து 0.6. ஸோ 0.6/6 இதை பர்சன்டேஜில் எழுதணும்னா 0.6/6 எவ்வளோ? 0.1 into 100 பண்ணால் 10%. அப்போ இதுவும் 10% தான் இருக்குது. ஸோ 10%, 10%, 10%, 30%. ஸோ ஆன்சர் இஸ் 30%. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து the order of magnitude of 10 to the power 6 plus 10 to the power 3. ஓகேவா? அதாவது இது ஒன்றும் இல்லை, இதை ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா 10 to the power 3 வெளியே எடுத்துடலாமா? அப்போ என்ன இருக்கும்? 10 to the power 3 ப்ளஸ் 1ன்னு இருக்கும். கரெக்டாக இதை உள்ளே கொண்டுட்டு போய் பாருங்கள். 10 to the power 3 பேஸ் காமன்னா பவர் ஆட் பண்ணலாம். ஸோ 3 + 3 6 வந்துடும். ஓகே 10 to the power 3 + 1 1001 into 10 to the power 3. இப்போ இது என்ன பண்ணுவீங்க? கன்வெர்ட் பண்ணுவீங்க. 1.001 into 10 to the power 3. ஏன் இந்த மாதிரி மாற்றுறேன்னா அதாவது நம்ம வந்து ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னா இங்கே வந்து இந்த மாதிரி 1000லாம் இருக்கக்கூடாது. 1 point 2 point 3 point அந்த மாதிரி தான் இருக்கணும். இங்கே சப்போஸ் 3000 இருந்துச்சுன்னா 3 point அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். மீதி இருக்கிறத பவரில் போட்டுக்கணும். அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு சாரி இந்த இடத்துல இப்போ வந்து 10 to the power 3 இருக்கா? அப்போ என்னது? 10 to the power 3யும் 10 to the power 3யும் 6. இங்கே 1.001. இந்த 1 வந்து இப்போ வந்து இந்த 1 வந்து 5க்கு மேலே இருந்துச்சுன்னா ஓகேவா இதோட ஆர்டர் வந்து 6 தான். இதோட ஆர்டர் என்னது? 6 தான். இந்த கொஷினோட ஆர்டர் வந்து 6 தான். சப்போஸ் இந்த கொஷின்லையே இங்கே வந்து வந்திருக்கிற வேல்யூ 10 to the power 6 into 6.1 இப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த 6 இருக்கு இல்லையா? இந்த 6 5 விட கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா? அதிகமாக இருக்குது. ஸோ 5 விட அதிகமாக இருந்தால் இதையும் நம்ம 10 to the power 1ன்னு எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? இந்த நம்பர் 5 விட அதிகமாக இருந்தால் 10 to the power 1ன்னு எடுத்துக்கணும் 6க்கு பதிலாக. அதுக்கப்புறம் 10 to the power 6. அப்போ 6 + 1 பேஸ் காமனாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 6 + 1 7. இதோட ஆர்டர் வந்து 7. இந்த வேல்யூவோட ஆர்டர் வந்து 6 தான். ஏன்னா இங்கே 1 இருக்குது which is less than 5. ஓகே ஸோ இதோட ஆர்டர் வந்து என்னது? 10 to the power the order. கரெக்டாக ஆர்டர்னு சொல்லணும்னா 6 தான். இங்கே வந்து வேல்யூ கேட்டிருக்காங்க. ஆர்டர் ஆஃப் த மேக்னிடியூடே கேட்டிருக்காங்க. ஸோ மேக்னிடியூட் அப்படிங்கிறனால 10 to the power 6. ஓகேவா? ஓகேப்பா நெக்ஸ்ட்டு 4.338 4.835 into அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு அதாவது இது என்னென்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ரிலேட்டடானது. சரி சிக்னிஃபிகண்ட் ஃபிகருக்கு 2 ரூல் இருக்குது. அதாவது ப்ளஸ் மைனஸ். ஓகேவா? அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1.33 and 1.433 இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 நம்பரையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆப்ரேஷன் தான் முக்கியம். ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணுறோமோ இல்லை மைனஸ் பண்ணுறோமோ அப்போ நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணோம்னா டெசிமல் வேல்யூஸை பார்க்கணும். ஓகேவா? அப்போ இங்கே எத்தனை டெசிமல் வேல்யூ இருக்குது? ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான் இருக்குது டெசிமல் வேல்யூவில். இங்கே வந்து 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. அப்போது டெசிமலில் கம்மியான சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் கொண்டது 1. ஓகேவா? அப்போ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு
என்ன ஆன்சர் கிடைக்கும்னா சப்போஸ் இங்கே வந்து 2 பாயிண்ட் சம்திங்னு கிடைக்குது 2.7 அந்த மாதிரி கிடைக்குதுன்னு வச்சுக்குவேன் 2.734 இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது ஆன்சர் எப்படி எழுதணும்னா திஸ் இஸ் ராங் என்ன ஆன்சர் எழுதணும்னா அதாவது டெசிமலுக்கு அதுக்கப்புறம் மினிமம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 1 தான் வந்திருக்கு அப்போ நம்ம ஆன்சர்லேயும் 2.7 ஒரே ஒரு 7 போடலாமா போடக்கூடாது 7 போட்டால் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் ஆயிரும் டெசிமலுக்கு அப்புறம் நம்ம ஆன்சரில் என்ன பண்ணணும் டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் மட்டும்தான் வரணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ரூல் இதே வந்து மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மல்டிப்ளிகேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1.3 அண்ட் 2.33 இப்படின்னா ஹோலாக பார்க்கணும் முன்னென்ன பார்த்தோம் அடிஷன் சப்ராக்ஷனில் டெசிமலில் மினிமம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பார்த்தோம் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் ஹோலாக பார்க்கணும் ஸோ இது கண்டிப்பாக ஆன்சர் என்ன தான் வரும் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணவே தேவையில்லை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸில் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சம் கொடுத்தாங்கன்னா லாஜிக் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் என்ன லாஜிக்கு இது மல்டிப்ளிகேஷன்னா ஹோலாக பார்க்கணும் இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது 2 இதில் 3 அப்போ எது வந்து கம்மியானது 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் கம்மியானது ஸோ ஆன்சரும் டோட்டலாக 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் வரும் ஓகேவா இதுதான் ரூல் புரிஞ்சுதா ரூலு இப்போ இந்த ரூலை இந்த சம்முக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஓகே இது இருக்கு இல்லையா அதாவது 4.835 இன்ட்டு 3.88 டிவைடட் பை ஓகேவா 3 இந்த டேர்மை டிவைடட் பை 3ன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன வரும்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இதுக்கு சொல்லிடலாம் ஓகேவா சரி வாங்க 3.0 சாரி இப்போது நான் என்ன சொன்னேன் மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ அதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா ஹோலாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்போ ஹோலாக பார்த்தோம்னா இதுக்கு எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது இதுக்கு எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது 4 இதுக்கு எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது 2 இதுக்கு எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது 2 இதுக்கு 2 இதுக்கு 3 ஓகேவா 1 2 3 4 இதுக்கு 3 இதுக்கு வந்து 2 அப்போது நான் என்ன சொன்னேன் மல்டிப்ளிகேஷன்லேயோ டிவிஷன்லேயோ வரக்கூடிய ஆன்சரும் எதில் தான் இருக்கும் மினிமம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸில் தான் இருக்கும் ஸோ இந்த ஹோல் டேர்முக்கு வரக்கூடிய ஆன்சர் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸில் தான் இருக்கும் ஓகேவா இன்னொரு டேர்ம் இருக்குல்ல 4.338 அதை போட்டோன்னா இப்போது இது வந்து 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கும் இப்போ அடிஷனில் என்ன பண்ணணும் இந்த டெசிமலில் மினிமம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கிற மாதிரி பார்க்கணும் கண்டிப்பாக இதை டிவைட் பண்ணால் ஓகே இதை டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் 4 3 சார் 12ன்னு வச்சுக்கோங்களேன் டிவைடட் பை 3 என்ன ஆன்சர் வரும்னா 4ன்னு வரும் மினிமம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 2ங்கிறனால நம்மளுக்கு வந்து 4.0 அந்த மாதிரி கிடச்சிருக்கும் ஓகேவா புரிஞ்சுதாப்பா மினிமம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 2ங்கிறனால 4.0 இது ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இது ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் ஓகே இப்போ ஆட் பண்ணும்போது டெசிமலில் நம்ம என்ன ரூலு டெசிமலில் மினிமம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை பார்த்து வரக்கூடிய ஆன்சர்லேயும் மினிமம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கும் ஓகே அதை பண்ணலாமா சரி சொல்லுங்கள் பார்க்கலாம் டெசிமலில் இங்கே எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது 1 அதாவது பாயிண்ட்டை தாண்டி இங்கே வந்து 1 2 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது அப்போ வரக்கூடிய ஆன்சரில் ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான் இருக்கும் கரெக்டாக அப்போ ஆன்சர் அப்படி தான் செலக்ட் பண்ணணும் நான் இங்கே வந்து உங்களுக்கு டைம் கன்சியூம் பண்ணியிருக்கேன் எப்படின்னா அதாவது நம்ம இதை மல்டிப்ளை பண்ண தேவையே இல்லை அந்த லாஜிக் யூஸ் பண்ணால் போதும் அப்போது நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சரில் 1 அதாவது மினிமம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இன் டெசிமல் பாயிண்ட் வந்து 1 இருக்கும் அப்போ இங்கே பாருங்கள் டெசிமலுக்கு அப்புறம் இதில் தான் 1 இருக்குது இதில் 2 இருக்குது இதில் 2 இருக்குது இதில் 2 இருக்குது அப்போ ஆன்சர் வந்து 10.6 ஓகே நெக்ஸ்ட்டு டைமென்ஷன்ஸ் ஆஃப் சிஆர் ஆர் தோஸ் ஆஃப் அதாவது சிங்கிறது இங்கே என்ன கெப்பாசிட்டன்ஸ் ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ் சும்மா டைமென்ஷன்லாம் நீங்கள் போட வேணாம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து யூனிட் எழுதுங்க இதுக்கு வந்து என்னது ஓம் சிக்கு என்னன்னு தெரியாது நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே இப்போது நீங்கள் பின்னாடி தான் படிப்பீங்க இது வந்து 11th நீங்கள் படிக்கிறீங்கன்னா பின்னாடி தான் படிப்பீங்க கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஓகேவா இப்போ எப்படி வந்து நம்ம மெட்டாலிக் ஒயரில் ரெசிஸ்டன்ஸை வந்து ஓம் அப்படின்னு சொல்கிறோமோ அதாவது மெட்டாலிக் ஒயரில் இருக்கக்கூடிய எதிர்ப்புத்தன்மை கரண்ட்டை எதிர்க்கிற தன்மையை வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டாரில் இருக்கிற அந்த எதிர்ப்புத்தன்மை என்னன்னு சொல்லுவோம்னா கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ
அந்த கெப்பாசிட்டன்ஸ் அதை ரியாக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் ஓகேவா எதிர்ப்பு தன்மையை ரியாக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் தான் சொல்லுவோம் அதோட கெப்பாசிட்டி தான் கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லுவோம் சாரி அப்போது இந்த எக்ஸ்சியும் இந்த ரெசிஸ்டார் ஓகேவா இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெண்டுக்குமே ஒரே யூனிட் ஸோ எக்ஸ்சினானது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/ωc அப்படின்னு படிப்போம் ஓகேவா சரி இந்த ஒமேகா அப்படிங்கிறது என்னென்னா 2π டிவைடட் பை டி அப்படின்னு படிப்போம் ஓகே சரி இப்போ என்ன இங்கே இருக்குன்னா சி இருக்குது அப்போ சி இந்த டால கொண்டு வந்துருங்க ஏன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு சி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸோ எக்ஸ் இங்கே வந்துடும் சி இங்கே போயிடும் அடுத்தது ஒமேகான்னு இருக்கும் ஓகே இதை கொண்டுட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் சிக்கு பதிலாக நான் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா 1/xc இன்ட்டு ஒமேகா இன்ட்டு ஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் நான் என்ன சொன்னேன் ரெசிஸ்டன்ஸும் ஓம் தான் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் ஓம் தான் ஸோ ரெண்டுக்குமே சேம் யூனிட்னால ரெண்டும் கேன்சல் ஆயிடுது ஓகேவா நெக்ஸ்ட்டு 1/ω மட்டும்தான் இருக்கும் சிஆருக்கு என்ன இருக்கும் 1/ω மட்டும்தான் இருக்கும் சரி இந்த ஒமேகாவுக்கு நான் என்ன போடுறேன்னா 2π/t அப்படின்னு போடுறேன் ஸோ இந்த டி என்ன ஆயிரும் மேலே போயிடும் ஸோ மேலே போனால் t/2π 2πக்கு யூனிட் கிடையாது ஸோ t மட்டும்தான் இருக்கும் ஸோ சிஆரோட யூனிட் எதில் வரும்னா டைம் பீரியட் டீங்கிறது என்னது டைம் பீரியட் ஓகேவா ஸோ நீங்கள் இதெல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் தான் வச்சுக்கணும் புரிஞ்செல்லாம் படிக்க முடியாது இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக கவர் பண்ணும்போது இந்த ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்துக்கு வந்துடும் ஓகேவா சரி இப்போ இதுக்கு என்ன வருது டைம் பீரியட் நெக்ஸ்ட்டு the frequency of vibration f of a mass m suspended from a spring constant k என்னது spring constant is given by the relation f equal to c m power x and k power y னு கொடுத்துருக்காங்க where c is a dimensionless quantity இதுக்கு dimension கிடையாது then the value of x and y are எக்ஸோட வேல்யூ என்ன ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணலாம் எஃப்ங்கிறது என்னங்க எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சிக்கு என்னது ஃப்ரீக்வன்சினா டைம் இன்வர்ஸ் ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷன் என்ன இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் டைமென்ஷன்னு சொல்லிட்டு பேசிக்காகவும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு டைம் இன்வர்ஸ் நெக்ஸ்ட் எம்னா இந்த இடத்துல என்ன மாஸ் m அப்போ mங்கிறது மாஸ்க்கு கேபிட்டல் M தான் டைமென்ஷன் ஸோ m பவர் x நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க f ஈக்குவல் டு kx படிச்சு இது நீங்கள் பின்னாடி தான் படிப்பீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க f ஈக்குவல் டு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகே இப்போ நம்ம கேயோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா f/x இஸ் ஈக்குவல் டு k இப்போ f என்னது m இதுக்கு டைமென்ஷன் ஃபோர்ஸ்க்கு என்னதுன்னா ml t பவர் -2 டிஸ்டன்ஸ்க்கு l அப்போ k வேல்யூ என்ன ll கேன்சல் ஆயிடுச்சுன்னா mt பவர் -2 mt பவர் -2 இங்கே மேலே என்ன இருக்குன்னா y போட்டுக்கோங்க ஓகேவா ஓகே இப்போ நம்ம இங்கே என்ன மெத்தட் அப்ளை பண்ணுறோன்னா அதாவது ரெண்டு பக்கமே ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ் ரெண்டு பக்கமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா அதான் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம் சரிங்க வாங்க இப்போ m பவர் x இங்கே mt பவர் -2 பவர் y இங்கே m எழுதுங்களேன் m ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுலேருந்து ஒன்றா எழுதுங்க x இங்கே m பவர் y ஓகேவா இதை எழுதியாச்சா நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது t பவர் -2 -2 இன்ட்டு y -2y ஓகேவா நெக்ஸ்ட்டு m பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ m x + y அதுக்கப்புறம் t பவர் -2y ஓகே நெக்ஸ்ட்டு t பவர் -1 சரி இப்போ x + y இங்கே x + yன்னு இங்கேயே போட்டுக்கிறேன் அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் x + yன்னு mக்கு மேலே இருக்குது இங்கே mக்கு மேலே என்ன இருக்குது எதுவுமே இல்லை ஸோ 0 புரிஞ்சுதா இங்கே t பவர் -1 மட்டும்தான் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸோ இங்கே mக்கு மேலே 0 m பவர் எனிதிங் பவர் 0 1 ஸோ m பவர் 0 தான் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்களேன் இங்கே என்ன இருக்குது -2yன்னு இருக்குது ஓகேவா டீக்கு மேலே இங்கே டீக்கு மேலே -1 அப்படின்னு இருக்கா சரி அப்போது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் ஓகே நெக்ஸ்ட்டு y இஸ் ஈக்குவல் டு 1/2 y ஈக்குவல் டு 1/2 ஓகே
இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. y வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y வந்து என்ன வந்திருக்கு, 1/2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு தந்துட்டால போயிடுச்சுன்னா -1/2. ஓகேவா, எக்ஸ் ஈக்குவல் டு -1/2, y ஈக்குவல் டு 1/2. அப்போ ஃபார்முலாவில் வந்து என்ன போடணுன்னா எக்ஸுக்கு வந்து -1/2, ஒய்க்கு வந்து 1/2. அப்போது எக்ஸுக்கு வந்து -1/2, ஒய்க்கு வந்து 1/2. ஸோ ஆன்சர் இஸ் திஸ் ஒன். அதாவது ரெண்டு பவரையும் வந்து எழுதிக்கிட்டு அது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்துட்டு அப்புறம் ஈக்குவேட் பண்ணணும். பவரை வந்து ஈக்குவேட் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும். அப்போ நம்மளுக்கு XY அந்த பவர்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு, if energy, area and time are assumed to be fundamental quantities, then impulse has a dimensional formula. ஓகே, அதாவது இதுக்கும் நம்ம அதே பிரின்சிபல் யூஸ் பண்ணலாம். இம்பல்ஸ் அப்படின்னா என்னது, இம்பல்ஸ்னால் ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஓகேவா, ஃபோர்ஸுக்கு என்ன டைமென்ஷன், ml t⁻², டைமுக்கு t. அப்போது t⁻²ல் 1 போயிடுச்சுன்னா, t பவர் இங்கே 1 இருக்குது. ஸோ -2ல் 1 போயிடுச்சுன்னா -1. ஸோ t⁻−1. அப்போ ml t⁻−1. ஸோ இம்பல்ஸ்க்கு வந்து இங்கே எழுதியாச்சு. இதை நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும், எனர்ஜி, ஏரியா, டைம், இந்த மூணுக்கும் ஈக்குவேட் பண்ணணும். அப்போ எனர்ஜி, ஏரியா அண்டு டைம். ஓகே, எனர்ஜிக்கு மேலே எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது நாம்பளாக எடுத்துக்கிறது. இது வரைக்கும் கொஷினில் கொடுத்துருக்காங்க. இனிமேல் நாம்பளாக எடுத்துக்குவோம் எக்ஸு. இது ஒய்ன்னு எடுத்துக்கோங்க, இது இசட்னு எடுத்துக்கோங்க. இப்போது எனர்ஜிக்கு வந்து என்னது, எனர்ஜிக்கு வந்து டைமென்ஷன் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ டைமென்ஷன் எப்படி வரும், ml² t⁻². ஓகேவா, ஃபோர்ஸ்க்கு வந்து ml t⁻², டிஸ்டன்ஸ்னா L. ஸோ ml² t⁻². ஸோ ml² t⁻² பவர் x, ஏரியாவுக்கு வந்து L². ஸோ பவர் y அண்ட் டீனா என்னது, டைம். ஸோ டைம்னா என்னது, t⁻z. ஓகேவா, இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ml t⁻−1. இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா, ஃபஸ்ட்டு எதை ஈக்குவேட் பண்ணலாம், மாஸை ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ மாஸ் வந்து இந்த டால் என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. மாஸோட பவரில் என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே மாஸோட பவரில் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் இது ஒன்றா எழுதலாம், எழுதிட்டு ஈக்குவேட் பண்ணலாம். இங்கே என்ன வரும்னா, இங்கே இதை எழுதிட்டு ml t⁻−1 ml m அவ்வளோதான். L வந்து இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. 2 இங்கே எக்ஸ்னா 2x. ஓகே, 2x. இங்கே 2y இருக்குது. அப்போது 2y. ஓகேவா, நெக்ஸ்ட்டு t வந்து பார்த்திங்கன்னா -2x இருக்குது. ஓகேவா, t வந்து -2x, t வந்து zன்னு இருக்குது. அப்போது tz. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை அப்படியே எழுதிக்கிட்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L. பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2x + 2y, t வந்து -2x + z அப்படின்னு கிடைக்குமா. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து m பவர் இது என்னது, எக்ஸு, அதை விட்டுட்டோம் பார்த்தீங்களா, m பவர் எக்ஸு. ஸோ m பவர் எக்ஸ். ஸோ இங்கே நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இப்போ ஃபஸ்ட்டு எம்ஐ ஈக்குவேட் பண்ணலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ml, m மட்டும்தான் இருக்குது, இங்கே mx இருக்குது. ஸோ 1 = x. ஓகேவா, Lல் என்ன இருக்குது, 1 = 2x + 2y. எக்ஸை வந்து இங்கே சப்ஸ்டியூட் புரிஞ்சுதா, எல்லுக்கு இங்கே பவரில் 1 இருக்குது, இங்கே எல்லுக்கு பவரில் 2x + 2y இருக்குது. ஸோ இதை ரெண்டும் ஈக்குவேட் பண்ணால் எக்ஸுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2 1s are 2 + 2y = 1. ஸோ 1 - 2 என்ன, -1 = 2y, y = -1/2. y = -1/2. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடினா z. zக்கு வந்து -2 எக்ஸோ -2x இருங்க, -2x + z = இந்த டால சைடு டீல என்ன இருக்குது, -1. ஓகே, -1 எக்ஸுக்கு என்ன போட்டுக்கலாம், 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ -2 × 1 -2 + z. இங்கே -2 இங்கே வந்துருச்சுன்னா +2. 2 - 1 1. அப்போ z = 1. z-ம் 1 தான், x-ம் 1 தான், y வந்து -1/2. அப்போது இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால்
என்ன கிடைக்கும் x வந்து 1 நெக்ஸ்ட் வந்து y வந்து -1/2 நெக்ஸ்ட் வந்து z வந்து 1 அப்போ e power 1 a power -1/2 t power 1 e power 1 t power 1 a power -1/2 so answer is this one. Next in the relation J equal to AC plus BD by G. J ங்கிறது impulse represent பண்ணுது. So impulse க்கு இப்பதானே பார்த்தோம் M L அதாவது impulse னா force into time. So force னா ml t power -2 time னா t. So answer என்ன வரும்னா ml t power -1 ன்னு கிடைக்கும் impulse க்கு. இப்போ impulse equal to AC plus BD by G. J represents the impulse, B is the energy, C is the velocity, D is the frequency, okay, G is the acceleration. Which of the following physical quantities have the same dimension as that of the BD by A அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகே நம்ம வந்து இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா BD by A என்ன அப்படினு கண்டுபிடிக்கணும். ஓகே B ஓட டைமென்ஷன் தெரியுமா? B என்னன்னு கொடுத்திருக்காங்க எனர்ஜி. ஓகே பார்த்துக்கலாம். D வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க ஃப்ரீக்வென்சின்னு கொடுத்திருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷனை வச்சு A வந்து என்ன அப்படினு கண்டுபிடிக்கணும். ஓகே இப்போ இங்க பாருங்க நம்ம இத வந்து எப்படி எழுதிக்கலாம் இந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா J G is equal to AC plus BD அப்படினு எழுதிக்கலாமா? ஓகே அதாவது நீங்க படிச்சிருப்பீங்க அதாவது ரெண்டு மாஸையும் தான் ஆட் பண்ண முடியும். அந்த மாதிரி சேம் டைமென்ஷன் இருக்கிற குவாண்டிட்டியை தான் ஆட் பண்ண முடியும். புரிஞ்சுதா? அப்போ இதுக்கு என்ன டைமென்ஷன் இருக்கோ அதே தான் இதுக்கும் இருக்கும். கரெக்ட்டா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா क्वेश्चन இது ரெண்டும் தெரியும். இது என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சிரணும். இதோட டைமென்ஷன் என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சிரணும். ஓகே? சரி இப்போ J என்னது m இங்க தான கண்டுபிடிச்சோம் இம்பல்ஸ் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. சோ ml t power -1. G னா என்னது? G னா ஆக்சிலரேஷன் சொல்லிருக்காங்க. ஆக்சிலரேஷனோட டைமென்ஷன் என்ன? lt power -2. lt power -2. AC ன்னு மட்டும் போட்டா போதுமா? ஏனா சேம் டைமென்ஷன் தான். ஓகே இப்போ A நெக்ஸ்ட் வந்து C. C ங்கிறது என்னன்னா velocity. velocity என்னன்னா lt power -1. ஓகேவா? சரி இப்போ வந்து A கண்டுபிடிக்கணும்னா இதை இங்க கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டா m என்ன வரும்? m l square t power -3 divided by l t power -1. இதுதான் A ன்னு கிடைக்கும். l கேன்சல் ஆயிடுச்சுனா l மட்டும் தான் வரும். t power -1 கேன்சல் ஆயிடுச்சுனா t power -2. அப்ப ml t power -2 is equal to A. ஓகே நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்னன்னா BD by A கண்டுபிடிக்கணும். A வந்து கண்டுபிடிச்சாச்சு. B என்னது? B is energy. Energy-ஓட டைமென்ஷன் என்ன? எனர்ஜினா force into distance. So ml square t power -2. இதெல்லாம் நீங்க ஞாபகம் தான் வச்சுக்கணும். So again force-க்குனா என்ன டைமென்ஷன் அதெல்லாம் புக்ல இருக்கும் எடுத்து பாருங்க. So ml square t power -2. எதுக்கு? எனர்ஜிக்கு. நெக்ஸ்ட் D னா என்னது? D னா frequency. frequency-க்கு வந்து t power -1. So அப்போ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? BD by A is equal to நான் இந்த BD by A க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இருக்கேன். BD by A. B என்ன சொன்னேன்? m l square t power -2. D என்ன? D வந்து frequency. கரெக்ட்டா? So frequency என்னன்னா t power -1 divided by A வந்து m l t power -2. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா m வந்து கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து l கேன்சல் ஆயிரும். இன்னொரு l மட்டும் இருக்கும். t power -2 t power -2 கேன்சல் ஆயிரும். சோ ஆன்சர் வந்து lt power -1. இது எதனோட டைமென்ஷன்? velocity-யோட டைமென்ஷன். velocity-க்கு தான் distance by time னு வரும். சோ distance-க்கு வந்து l னு வரும். time-க்கு வந்து t. சோ lt inverse னு கிடைக்கும். சோ this is the dimension of velocity. Okay? Next, if integral of dx by root of 4a square minus x square equal to a power n sin inverse of x by இங்க பாருங்க
நல்லா பாருங்கள், இதில் என்ன கேட்குறாங்கன்னா x and a represent the distance. இது ரெண்டும் distance ஆமாம். ஓகே, then the value of n using the dimensional analysis is ஓகேவா. ஓகே, என்னோட வேல்யூ அதாவது தீட்டா, இங்கே வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டான்னு தானே கொடுத்துருப்பாங்க. தீட்டாவுக்கு வந்து யூனிட் இருக்காது, இதாவது a பவர் n, ஏவோட வேல்யூ வந்து டிஸ்டன்ஸ். ஓகேவா. அப்போ a பவர் n. ஓகேவா. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இதை வச்சு கண்டுபிடிங்க என்னோட வேல்யூ எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ a பவர் n நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி, a அப்போ இதுக்கு யூனிட் இல்லை கரெக்டாக, தீட்டா தான் வரும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா சம்திங் தான் வரும். ஸோ தீட்டாவுக்கு டைமென்ஷன் லெஸ், தீட்டாவுக்கு எந்த டைமென்ஷனும் இல்லை. டைமென்ஷன் இருந்தால் இந்த a பவர் n மூலியமாக தான் இருக்கணும். ஓகேவா. சரி, இதுக்கு என்ன டைமென்ஷன்னு கண்டுபிடிச்சிட்டா இங்கே என்ன பவர் வரும்னு கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் வந்து இந்த இடத்துல மீட்டர் அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே ஆல்ரெடி ஏங்கிறது மீட்டர், டிஸ்டன்ஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ மீட்டர் பவர் 1 தான் மீட்டர். அப்போ என்னோட வேல்யூ வந்து 1ன்னு வரும். இங்கே வரக்கூடிய ஆன்சரை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு வந்து கண்டுபிடிக்கிறோம் இன்டெக்ரல் ஆஃப் dx. dxக்கு வந்து dx அப்படிங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் தான், ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ், அதோட டைமென்ஷனும் l தான். ஸோ l டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்ன வரும், l ஸ்கொயர் மைனஸ் l ஸ்கொயர் இப்படின்னு தானே வரும். l ஸ்கொயர் மைனஸ் l ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகி 0 ஆயிடாதா அப்படிலாம் கேட்காதீங்க. 2 மீட்டர் ஸ்கொயரையும் மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் 2 யூனிட்டை மைனஸ் பண்ணால் l ஸ்கொயர் தான் டைமென்ஷன் இருக்க போகுது. l ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் l, அப்போது l பை l என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போது இந்த வேல்யூக்கு வந்து டைமென்ஷனே கிடையாது. அப்போது டைமென்ஷன் வந்து இதுக்கு 0. அப்போது இங்கே வந்து மீட்டர், இங்கே வந்து லென்த் இருக்குன்னா இங்கே ஃபைனல் ஆன்சர் 0ன்னு வருதுன்னா எனிதிங் பவர், இப்போ வந்து l பவர் இந்த இடத்துல பவர் 1ன்னு கொடுத்தோம்னா இங்கே l இருக்கிறதா அர்த்தம், இங்கே 0 இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்னென்னு கொடுக்கணும், l பவர் 0. அப்போ l பவர் 0 1ன்னு தான் வரும், ஒரு எந்த யூனிட்டுமே வராது. ஸோ இந்த இடத்துல என்னோட வேல்யூ வந்து 0. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு force is given by the expression F equal to a cos bx plus c cos dt, where x is the displacement and t is the time. Okay, the dimension of the d by b is. Okay, இது வந்துட்டு நல்ல கொஷின். என்னன்னா இப்போ வந்து bx இருக்கா, எப்படி இருந்தாலும் இது என்ன அர்த்தம், cos theta. இது வந்து ஒரு cos theta கரெக்டா. அப்போது இது cos theta கரெக்டாக சொல்லணும்னா இது வந்து theta. thetaவுக்கு டைமென்ஷன் இருக்கா, இல்லை. அப்போது தீட்டாவுக்கு எதுவுமே டைமென்ஷனே இல்லை, எல்லாமே பவர் 0 தான். சரி, இது என்னது, எக்ஸுங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ், அதாவது l பவர் 1 கரெக்டா. அப்போது இந்த இடத்துல என்ன இருந்தால் இங்கே டைமென்ஷன் 0 ஆகும். இது l வந்து இந்த இடத்துல 0, இங்கே என்ன இருந்தால் இந்த இடத்துல இந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த b வந்து l பவர் -1 இருந்தால் கேன்சல் ஆகி l பவர் 0ன்னு கிடைக்கும், 1 - 1 0ன்னு கிடைக்கும். அப்போது பியோட வேல்யூ என்னென்னா l பவர் -1. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து ஒரு தீட்டா தானே, காஸ் டிடி அப்படிங்கிறது காஸ் தீட்டா கரெக்டா. அப்போது டிடிங்கிறது ஒரு தீட்டா. அப்போது இந்த இடத்துல டி என்ன கிடைக்கும், கண்டிப்பாக 0 தான், அதாவது தீட்டாவுக்கு டைமென்ஷனே கிடையாது. ஓகே, அப்போது இந்த டி என்னன்னு சொல்லலாம், டி பவர் 1. அப்போ இங்கே என்ன இருந்தால் இங்கே பவரில் 0 வரும், டி பவர் -1 இருந்தால் 0 வரும். அப்போ டியோட வேல்யூ என்ன, டி பவர் -1. டியோட வேல்யூ டி பவர் -1. இப்போது டி பை பி கேட்குறாங்க. ஸோ டி பை பி இஸ் ஈக்குவல் டு டி என்னது டி பவர் -1, பி என்னது எல் பவர் -1. பவரில் இருந்தால் மேலே போயிடும், ஸோ +1 ஆயிரும். ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா எல் பவர் 1 ஆயிடுச்சு. இது பவர் -1ல் இருக்குது, ஸோ கீழே வந்துடும் டி பவர் 1. ஸோ எல் பை டி டிஸ்டன்ஸ் பை டைம், அது வந்து வெலாசிட்டியோடது. ஸோ எதோட டைமென்ஷன் அப்படின்னா வெலாசிட்டி. ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.